Trick number 50, dual nature of radiation and matter வரக்கூடிய கான்செப்ட். The ratio of the maximum speed of the emitted electrons என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுல வந்து பாருங்க क्वेश्चन எப்படி இருக்குன்னு பாருங்க. Photons of energies 1 electron volt and 2.5 electron volt successively illuminate a photosensitive metallic surface of work function 0.5 electron volt. The ratio of the maximum speed of the emitted electron. இப்போ வந்து பாருங்க ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு. இந்த மெட்டல் பிளேட்டோட ஒர்க் ஃபங்க்ஷன் 0.5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, ஒரு 1 எலக்ட்ரான் வோல்ட்ல ஒரு போட்டான் வந்து படுது. அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகுது, 2.5 எலக்ட்ரான் வோல்ட்ல ஒரு போட்டான் வந்து படுது. இதனால இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில வரும், இதனால ஒரு எலக்ட்ரான் வெளியில வரும். இப்போ ரெண்டுக்கும் ஸ்பீட் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீடுக்கான ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான டெரிவேஷன் பாருங்க, இந்த மாதிரி நம்ம போடுறோம். இதை சிம்பிளா பார்த்ததும் போடுற மாதிரி சொல்ற பாருங்க. இது எவ்வளவு, 1 எலக்ட்ரான் வோல்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு, 0.5. இப்போ 1 - 0.5 எவ்வளவு, 0.5. அதே மாதிரி இது எவ்வளவு, 2.5 போட்டான் வந்து அது எனர்ஜி வந்து படுது. இது 0.5 எலக்ட்ரான் வோல்ட் ஒர்க் ஃபங்க்ஷன். இப்ப 2.5 - 0.5 போட்டா என்ன வருது, இது 2 அப்படிங்கிறது. அப்ப 0.5 டிவைட் பை 2னா இந்த ரேஷியோ என்ன சொல்லலாம், 1/4 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ரூட் எடுத்துக்கணும். 1/4க்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 1/2ங்கிறதா இதுக்கான ஆன்சர். சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 1:2. ரொம்ப சிம்பிள். என்ன இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் பாருங்க, 1 எலக்ட்ரான் வோல்ட் - 0.5னா இது 0.5 வருது. இது 2.5 - 0.5னா 2 வருது. அப்ப 0.5/2 அப்படின்னா என்ன வரும், இது 1/4ங்கிற ரேஷியோ வரும். இந்த ரேஷியோவை நம்ம ரூட் எடுத்துக்கணும். ரூட் எடுத்துட்டா அப்ப என்ன ஆன்சர் வருதுன்னா 1/2ங்கிறது வரும். சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 1:2. அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. சரியா? இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு T50 அப்படிங்கறது போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க.